ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சைடிஷுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. அந்த சைடிஷு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக சேர்க்குற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் போல் வறுபட்டதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு, 1 பெரிய துண்டு இஞ்சி, 3 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம், நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை சேர்க்குறேன். தக்காளியை சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினது இதில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கட்டு மல்லித்தழையை சுத்தப்படுத்திட்டு காம்பு பகுதி அடியினுடைய அந்த வேறு பகுதியை மட்டும் நீக்கிட்டு காம்பு மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சட்னி செய்யலாங்க. நல்லா சுவையாக இருக்கும். இப்போ சுத்தப்படுத்திய மல்லி இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கட்டு எடுத்துருக்கேங்க. மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி கொடுத்துக்கங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். அதை சூடல்லே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேணாம், கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக. இப்போ தாளிப்பு கழுவி நம்ம அரைச்சி வச்ச சட்னியோடு சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் தாங்க இருக்கணும், நல்லா சுவையாக இருக்கும். தண்ணியாக இருக்கிறதோட இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிங்க. இப்போ தாளிப்பு கழுவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி ஒன்று செய்து வச்சுக்கிட்டோன்னா போதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க. கொஞ்சமாக நெய் விட்டு ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை வச்சாலும் பத்தாதுங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இட்லி காலியாகுதோ இன்னும் ஃபஸ்ட்டு சட்னி காலியாகிடுங்க. கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவோட இந்த மல்லி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.